A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். என் பேர் அமுத சுகந்தி, மாங்காடில் இருக்கிறேன். வேர்ல்ட் பவர் லிஃப்டிங் காம்படிஷன் 2025 சவுத் ஆஃப்ரிக்கா கேப் டவுனில் நடந்துச்சு. இதில் தமிழ்நாடு சார்பாக, சென்னை சார்பாகவும், இந்தியா சார்பாக கலந்துக்கிட்டு 2 கோல்டு மெடல், 4 சில்வர் மெடல் பண்ணியிருக்கிறேன். இது வந்து என்னுடைய செகண்ட் வேர்ல்டு மெடல். ஃபஸ்ட்டு வேர்ல்டு மெடல் வந்து மங்கோலியாவில் பண்ணியிருக்கேன் 2023. அதுக்கு முன்னாடி காமன்வெல்த் 2022 பண்ணியிருக்காங்க. அதுலேயும் எல்லா இடத்துலையும் மெடல் பண்ணியிருக்கேன் நான். இப்போ வந்து எப்படி இருந்தது அங்கே இருக்க போட்டி? இந்த சர்வதேச போட்டியில் எவ்வளோ நாடுகள் இருக்காங்க கலந்துச்சு? நீங்கள் எப்படி இருந்தாங்க? அங்கே வந்து 35 கண்ட்ரீஸ்க்கு மேலே வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது காம்படிஷனு. அங்கே வந்து நம்ம திறமையை காமிச்சா தான் கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும். நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்காக 6 மாத கடின உழைப்புகளால் தான் வந்து என்னால் இந்த சாதிக்க முடிஞ்சுது. என்ன கேட்டகரியில் நீங்கள் விளாட்னீங்க? அது குறிப்பாக எத்தனை சுற்று போச்சு? இப்போ எதில் நீ யாராவது இது வந்து மாஸ்டர் கேட்டகரி. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இதை கலந்துக்கிறோம். 69 கேட்டகரியில் நான் கலந்துக்கிட்டேன். ஆண் பெண் 2 பேருமே கலந்துக்கிட்டாங்க. முதல்ல 9 கால் பாஸ் பண்ணணும். 9 கால் பாஸ் பண்ணாத ஏதாவது பெஸ்ட் லிஃப்ட்டு தான் எடுத்துப்பாங்க. அதுலேருந்து வர டோட்டலில் தான் வந்து நம்ம எடுத்துப்பாங்க. நீங்கள் என்ன டோட்டல் பண்ணீங்க? நான் மொத்தமாக 405 பண்ணியிருக்கிறேன் இது வரைக்கும். இது வந்து என்னோடய பெஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து 400 பண்ணியிருக்கேன். இப்போ 405 பண்ணியிருக்கிறேன். திருமணம் ஆயிடுச்சா? மற்றபடி உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து இதே இதில் எத்தனை வருஷமாக பயிற்சி பண்ணுறீங்க? குறிப்பாக உங்களுக்கு அரசு சார்பில் என்ன மாதிரியான இருக்காங்க? இது வந்து என் கணவர் தான் என்னை பயிற்சி அளிக்கிறாரு. அவர் தான் என்னுடைய கோச்சு. அவரும் கூட தான் வந்தார். அவருக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, அங்கே கேப் டவுன்லேருந்து கிளம்பும் போதே வந்து டிக்கெட்லாம் போட்டு தான் போயிருந்தோம். டிக்கெட் வந்து அவருக்கு மட்டும் சஸ்பெண்ட் ஆகிடுச்சு செக்இன் பண்ணும்போது. அதனால் அவரால் வர முடியல. இல்லைன்னா எங்கள் கூடயே தான் அவரும் வரணும். அதனால் அவர் அங்கே மாட்டி தனியாக இருக்கிறாரு. இப்போ வந்து பேசி எல்லாம் இது பண்ணி நைரோபியில் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. நாளைக்கு இதே டைமுக்கு அவரும் வந்துடுவார். அவர் தான் என்னுடைய கோச்சு. கவர்மெண்ட் வந்து நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லிகிட்டே தான் இருக்கோம். அவரும் வந்து முதல்வரும் துணை முதல்வரும் எங்களுக்காக ஒரு வேலை வாய்ப்போ இல்லை போகிறதுக்கான உதவி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க போகிறதுக்கு. அவங்களால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம். நாங்கள் யாருமே ஃபினான்ஷியல் இல்லாமல் போகவே முடியாதுங்களா. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறோம் வரோம். ஆனால் அதுக்கான பலன் வந்து எதுவுமே இது வரைக்கும் அனுபவிச்சதில்லை. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம். ஹெல்ப் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நாட்டுக்காக இன்னும் நிறைய மெடல்ஸை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். மேடம், மகளிராக நீங்கள் கோல்டு வின் பண்ணியிருக்கீங்க பவர் லிஃப்டிங்கில். நீங்கள் எப்படி அதை உணர்றீங்க? நார்மலாக லேடிஸ் வந்து வெயிட்லாம் தூக்க மாட்டாங்க. வெயிட்டு தூக்காம தான் பெயின்லாம் நிறைய இருக்கும். அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்கும். நான் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு, அவங்களும் பாப்பா இருக்கிறா, அவளுக்கும் ஹெல்ப் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இது என்னோட பேஷனாக செஞ்சிட்ருக்கிறேன். உங்கள் போன்ற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாராலையும் செய்ய முடியுன்றது தான் என்னோடய இது. யாரும் செய்ய முடியாதுன்னு அதை வந்து அவங்களா ஒரு கோல் செட் பண்ணிக்கிறது தான். அதனால் எல்லோரும் வெளியே வந்து எல்லோரும் முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் வெற்றி அடைவாங்கன்றது தான் என்னுடைய இது. அடுத்து எதிர்நோக்கி இருக்க கேம்ஸ் எதுக்காக பயிற்சி பண்ணுறீங்க? அடுத்தது வந்து டிசம்பரில் ஏஷியா நடக்குது. ஏஷியா மாஸ்டர்ஸ் பவர் லிஃப்டிங். அது வந்து இஸ்தான்புல்லில் நடக்குது. அதில் நாமினேட் ஆகிருக்கிறேன். அதில் கலந்துக்க போகிறேன். அதுக்கும் யாராவது சப்போர்ட் பண்ணி உதவி பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப பேருதவியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசு துறையில் வேலை வாய்ப்பு பற்றி யாராவது நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்களா? ஆமாம், அதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இவ்வளோ மெடல்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அதுதான் அரசுக்கு தெரியப்படுத்திக்க விரும்புகிறேன் நான்.